ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆண்டவனை தவிர எங்களுக்கு உதவி யாரும் கிடையாது. இந்த நிலைமை நீங்க தான் பாக்கியா, பப்ளிக்ல பாக்கியா. எங்க நிலைமை இதான் இருக்கு. எங்களோட நிலைமை இதான். கரஸ்பாண்டர் வரல, பிரின்சிபால் வரல, கல்வித்துறையில இருந்து ஆள் வரல, காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பே இல்லை. இன்னைக்கு அவ்வளவு தமிழ்நாடு லெவலில் இந்த இதை பற்றி பேசப்படுது. பாளையங்கோட்டையில் ஸ்கூலில் மாணவனுக்கு கடுமையான வெட்டு தமிழ்நாடு லெவலில் பரவுது. ஆனா இன்னைக்கு அனாதை அணிக்கும் பாருங்க, தாய் தோப்பனை பாருங்க. யாராவது வந்தாங்கன்னு கேளுங்க, எந்த உதவியாவது இருக்கான்னு கேளுங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் இதை கொண்டு போக முடியும். காவல்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு பிடி சார் பார்த்தாங்களா? ஆண்டவனை தவிர எங்களுக்கு உதவி யாரும் கிடையாது. இந்த நிலைமை நீங்க தான் பாக்கியா, பப்ளிக்ல பாக்கியா. எங்க நிலைமை இதான் இருக்கு. எங்களோட நிலைமை இதான். கரஸ்பாண்டர் வரல, பிரின்சிபால் வரல, கல்வித்துறையில இருந்து ஆள் வரல, காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பே இல்லை. இன்னைக்கு அவ்வளவு தமிழ்நாடு லெவலில் இந்த இதை பற்றி பேசப்படுது. பாளையங்கோட்டையில் ஸ்கூலில் மாணவனுக்கு கடுமையான வெட்டு தமிழ்நாடு லெவலில் பரவுது. ஆனா இன்னைக்கு அனாதை அணிக்கும் பாருங்க, தாய் தோப்பனை பாருங்க. யாராவது வந்தாங்கன்னு கேளுங்க, எந்த உதவியாவது இருக்கான்னு கேளுங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் இதை கொண்டு போக முடியும். காவல்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு பிடி சார் பார்த்தாங்களா? ஆண்டவனை தவிர எங்களுக்கு உதவி யாரும் கிடையாது. இந்த நிலைமை நீங்க தான் பாக்கியா, பப்ளிக்ல பாக்கியா. எங்க நிலைமை இதான் இருக்கு. எங்களோட நிலைமை இதான். கரஸ்பாண்டர் வரல, பிரின்சிபால் வரல, கல்வித்துறையில இருந்து ஆள் வரல, காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பே இல்லை. இன்னைக்கு அவ்வளவு தமிழ்நாடு லெவலில் இந்த இதை பற்றி பேசப்படுது. பாளையங்கோட்டையில் ஸ்கூலில் மாணவனுக்கு கடுமையான வெட்டு தமிழ்நாடு லெவலில் பரவுது. ஆனா இன்னைக்கு அனாதை அணிக்கும் பாருங்க, தாய் தோப்பனை பாருங்க. யாராவது வந்தாங்கன்னு கேளுங்க, எந்த உதவியாவது இருக்கான்னு கேளுங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் இதை கொண்டு போக முடியும். காவல்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு பிடி சார் பார்த்தாங்களா?